ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூறாவை சொல்கிறேன். இந்த சூறாவை நீங்கள் முஹரம் வர்றதுக்குள்ளேயே என்ன பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு ஓதிக்கொள்ளுங்க. அந்த ஒரே வாரத்தில் உங்களுக்கு செல்வத்துக்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏன்னா வறுமையை போகக்கூடிய, கஷ்டத்தை நீக்கக்கூடிய, நமக்கு செல்வத்தை பல மடங்காக மீட்டு தரக்கூடிய ஒரு சூறாவில் இந்த சூறா ரொம்ப முக்கியமான சூறா. பரக்கத்துக்கு இது ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். அந்த சூறாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சூறாவை அல்லாஹ் எழுதின போது உலகமெல்லாம் உருவாகிறதுக்கு, வானம் பூமி உருவாகிறதுக்கு 2000 வருடத்துக்கு முன்னாடி மலக்குமார்கள் சொல்கிறாங்க. அந்த சூறாவை கேட்டுட்டு, இந்த சூறா எந்த உம்மத்திற்கு கொடுக்கப்படுதோ அந்த உம்மத்தின் மீது அவங்க மீது சுப செய்தி உண்டாகட்டும். இன்னும் எந்த நாவுகள் இதை உச்சரிக்க போதோ அந்த உம்மத்துகளுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். இன்னும் எந்த செவி புலன்கள் இதை கேட்க போதோ அந்த உம்மத்துகள் மீது அல்லாஹுடைய சுப செய்தி உண்டாகட்டும். இன்னும் எந்த மனசு இதை சுமக்க போதோ அந்த மனசின் மீது அல்லாஹுடைய சுப செய்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் இந்த சூறாவை கேட்டபோது இது எந்த உம்மத்துக்கெல்லாம் இறங்க போதோ அவங்களுக்கு அல்லாஹுடைய வாழ்த்து கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய சூறா. நம்ம பார்த்தீங்கன்னா செவி புலன்கள்னால் நம்ம காதால் கேட்குறோம். உங்களுக்கு ஓத தெரியாட்டினாலும் காதில் கேட்டாலும் கூட உங்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். அதே மாதிரி இதை ஓதனாலும் உங்களுக்கு சிறப்பு. வாயால் மனசில் சுமந்தாலும் மனசில் சுமக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அதை புரிஞ்சு அதை நம்ம நடைமுறைப்படுத்துறது. அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதை கொண்டு மலக்குமார்களே வாழ்த்தியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பான சூறா. இன்னும் இது பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய இதயம்னு சொல்லப்படுது. அந்த சூறா தான் சூரா யாசின். இதை எப்படி ஓதணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை எதுக்கெல்லாம் ஓதலான்னு பார்த்தீங்கன்னா, பல தேவைகளுக்காக நம்ம பல விதமாக வாஜிஃபாக்களை நியத்து வச்சு நம்ம ஓதிக்கொள்ள முடியும். அதுலேயும் இந்த யாசின் சூறா பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு நாளுடைய பொழுதுடைய ஆரம்பத்தில் நீங்கள் ஓதிட்டாவே போதும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுப்பான். பாதுகாப்பு கிடைக்கும். இன்னும் சிலர் சொல்கிறாங்க, ஃபஜர் நேரத்தில் ஒரு தடவையும் மக்ரிப் நேரத்தில் ஒரு தடவையும் ஓதும் போது என்ன ஆகுனா, காலையில் ஒருத்தவங்க ஓதுனாங்கன்னா சாயங்காலம் வரையும், சாயங்காலம் ஒருத்தவங்க ஓதுனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரையும் எல்லா வித நல்லதும் இது கொடுக்கும்னு சொல்லப்படுது. நாம் செல்வத்துக்காக எப்படி ஓதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவை நியத்து வச்சுக்கணும். முதல்ல 40 முறை ஓதி முடிப்பதாக நியத்து வச்சுக்கோங்க. 40 முறையும் ஒரே நாளில் ஓத தேவையில்லை, ஒரு வாரத்தில் ஓதுனா போதும். நீங்கள் இன்னைக்கு ஆரம்பித்தா அடுத்த வாரம் இன்னைக்கு வர வரையும் என்ன பண்ணலான்னா பிரித்து அந்த 40 முறையை ஓதிக்கோங்க. தொழுகை இல்லாதவங்க ஆரம்பிக்க வேண்டாம். உங்களுக்கே தெரியுமில்ல, ஆரம்பித்தாலும் ஒரே நாளில் நமக்கு தொழுகை இல்லாமல் போயிடும்ட்டு. அப்படி இருக்கிறவங்க ஆரம்பிக்க வேண்டாம். ஆனால் ஆரம்பித்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தொழில் இல்லாமல் போனால் கூட நீங்கள் தொழுகை எடுத்ததுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப நாள் ஆகும்போது என்ன ஆயிரும்னா, நம்ம அந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடு குறைஞ்சிரும். அதனால எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம சுத்தமாக இருக்கும் போதே ஆரம்பித்தோம்னா ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த வாரம் இன்னைக்கு ஆரம்பித்து அடுத்த வாரம் இன்னைக்குள்ளே நீங்கள் முடிச்சிங்கன்னா 7 நாளில் பிரித்து ஓதுறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எந்த நேரத்தில் வேணால் ஓதலாம். இது பார்த்திங்கன்னா செல்வத்தை அதிகரித்து கொடுக்கும், பரக்கத்தை தரக்கூடியதுங்கிறதுனால நம்ம ஒரே வாரத்தில் ஓதி அதை அதிகமாக நம்ம துவா செய்யும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த பண பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் பிரித்து ஓதலாம். நம்ம காலையில் தான் ஓதணும், மதியானம் தான் ஓதணும் இல்லை. உங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு வாரமுமே நீங்கள் பிரித்து ஓதலாம். ஒவ்வொரு தடவையும் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இதை ஓதுறீங்க, ஏன்னா இது கடனையும் அடைச்சி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது வறுமையும் போக்கி கொடுக்கும். இல்லை வருமானம் அமையாமல் இருக்குன்னா அந்த வருமானத்தை பெருக்கெடுக்க வைக்கும். தொழில் வேணும்னா தொழிலுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக கேளுங்க. சொந்த வீடு வேணுமா, அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நீங்கள் கேட்பதை ரொம்ப ஆணித்தனமாக உறுதியாக நம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு அதை கொடுப்பான். அதுலேயும் ஒவ்வொரு தடவை ஓதிட்டு நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரே அமர்வில் ஒரு 3 தடவைலாம் ஓதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யாசின் சூறா 3 தடவையும் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் துவா செஞ்சுட்டு போகணும். ஓதிட்டு சும்மா எந்திரிச்சு போக வேண்டாம். துவா செஞ்சுட்டு அந்த விஷயத்தை வலியுறுத்திட்டு போங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய வசனங்கள். நிறைய பேருக்கு படிப்பினையை தரக்கூடியதாக இருக்கும். அதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சலாமுன் கவுல மிர்ரபிர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் வரும். அந்த ஒரு வசனத்தை சொர்க்கவாசிகளுக்கு நற்செய்தியாக மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருக்கும் போது கூறப்படக்கூடிய வசனமாவாம். அந்த ஒரு வசனத்தையே அல்லாஹ் இந்த சூறால தான் வச்சிருக்கான். இது பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய இதயமாக சொல்லப்படுது. இதை தான் நீங்கள் நியத்து வச்சு இந்த வருஷத்துடைய கடைசி வாரமாக இருக்குது பாருங்கள். துல்ஹஜ் மாதங்கிறது இந்த வருஷத்துடைய கடைசி. நமக்கு இங்கிலீஷில் தான் டிசம்பர் கடைசி, ஆனால் பார்த்தீங்கன்னா அரபு மாதத்தில் துல்ஹஜ் தான் கடைசி. இந்த வருஷத்துடைய கடைசியில் ஓதி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகுது பாருங்கள். அடுத்த வாரம் நமக்கு என்ன ஆக போகுதுன்னா முஹரம் பிறக்க போகுது. அந்த அடுத்த வருஷம் முழுவதுமே நமக்கு செல்வமும் பரக்கத்தும் நிரப்பமாக வரும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஓதி பாருங்கள். தொழுகை இல்லாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழுகை எடுத்ததுக்கு பிறகு கூட அதை ஓதிக்கலாம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.